பெரியார் எதிர்ப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்து பேசிய சீமானுக்கு தமிழக அரசியலில் தனி இடம் இருப்பதாக ஆடிட்டர் குருமூர்த்தி கருத்து கூறியுள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் தீவிரமான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சீமான் உள்ளதாகவும் தெரிவித்தார். சீமான் இந்த அணிக்கு வரலாமா? ஏன்னா அந்த மாதிரியான முணுமுணுப்புகள் பேச்செல்லாம் கேட்க தொடங்கியிருக்கு. சார், சீமானை பொறுத்தவரையிலும் அவருடைய அரசியலில் என்ன ஒரு பெரிய மாறுதலை நான் கண்டேன் அப்படி என்றால், அவர் திமுகவை தீவிரமாக எதிர்த்தார் முதலிருந்தே. அதுக்கு ஜெயலலிதா நிறைய ஆதரவு கொடுத்தாங்க, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவர் இந்த ஆன்டி பெரியார் ஸ்டாண்ட் எடுத்தார, அது இல்லை என்றால் அவர் அரசியலில் பெரிய ஒரு இழப்பு வந்திருக்கும் அவருக்கு. விஜய்க்கு அப்புறம் அவர் அந்த ஷிஃப்ட் கொடுத்த உடனே பாருங்க, 6% ஓட்டு 16% ஓட்டாச்சு ஈரோட்டில். அதை பல பேர் நோட்டீஸ் பண்ணல. ஒரு பை எலெக்ஷன் கணக்கு வேற இல்லை, யாரும் நிற்கல, பெரிய கட்சிகள் நிற்கல. பெரியாரை எதிர்த்து பேசினாரா இல்லையா? தமிழ்நாட்டில் பெரியாரை எதிர்த்து கடுமையாக பேசி இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண் தான் என்று கூறி டெபாசிட் இழந்தார். சார், அதை தான் நீங்கள் மீடியா சொல்லுவீங்க. அவங்க 6லேருந்து 16% ஓட்டாக உயர்ந்ததை சொல்லுவீங்களோ? அது பெரிய வெற்றி அவருக்கு. அவருக்கு ஒரு சித்தாந்தம் அவர் உருவாக்கி இருக்கிறார். தமிழ்நாட்டிலேயே ஒரு இன்னோவேட்டிவ் சித்தாந்தம், இதுவரைக்கும் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியம். அதனால் அவருக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது தமிழக அரசியலில். அவர் இது எந்த கட்சியுமே சம்பந்தம் இல்லாத ஒரு சித்தாந்தத்தை பிடிச்சிருக்காரு. ஸோ இஸ் அ ஃபிட் இன் பிஜேபி அலையன்ஸ்? அது எனக்கு தெரியாது, அது அவர் தான் முடிவு. இது அவர் தான் முடிவு பண்ணணும். அது பாஜக முடிவு பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் இட் இஸ் எ மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன் ஃபார் சீமான். அவர் ஏதாவது ஒரு தீவிரமான ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஏன்னா அவரை சூழ்ந்திருக்கவங்க கூட சில பேர் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கலாம், எம்பி ஆகணும்னு நினைக்கலாம், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வரணும்னு நினைக்கலாம். அப்படின்னா தனிச்சு நிற்க முடியாது. அதனால தான் அவருக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு வரும் தோணும். அவருக்கு 2 வாய்ப்பு தான். திமுகவோட போக முடியாது, ஒன்று இந்த அணிக்கு வரலாம், இல்லை விஜயோட போகலாம். விஜயோட போவதற்கு வாய்ப்பு இருந்தது, அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த பாதையிலேருந்து விலகிட்டாங்கிறது தான் தோன்றுகிறது. இது அவங்க போகிறதுன்னா பிஜேபியோட தான் போக முடியும். பட் பிஜேபிக்கு அவர் அக்செப்டபிள் பர்சனாக பார்க்குறாங்க. இன்றைக்கு அக்செப்டபிள் அப்படிங்கிறத விட ப்ராக்டிக்கலான்னு பார்க்கணும். இஸ் இட் ப்ராக்டிக்கல்? அவர் வந்தாக்க ப்ராக்டிக்கல் தானே. ஏன்னா பல விஷயங்கள் அவர் பாரதியாரை பற்றி பேசியிருக்காரு. பாரதியார் தேசியத்தை ஏற்றுக்கிறார். பாரதியார் தேசியத்தை ஏற்றுக்கொண்டால் எனக்கும் சீமானுக்கும் தேசியத்தில் வித்தியாசம் இல்லைன்னு பேசியிருக்கேன் நான். பல்வேறு விறுவிறுப்பான அரசியல் கேள்விகளுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அளித்த விரிவான பதில்களை இன்று இரவு 9 மணிக்கு உங்கள் தந்தி டிவியில் ஒளிபரப்பாகும் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.